தமிழகத்தில் கோடை வெயில் மிக அதிகமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த 3 to 4 நாட்களுக்கு இந்த வெப்பம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் நம்மகிட்டே இருக்காரு. வணக்கம் சார். எப்படி இந்த சம்மர் இருக்க போகுது? சம்மர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஏப்ரல் மாதத்துலேயே நிறைய இடங்களில் நமக்கு 42 டிகிரி 41 டிகிரிலாம் நம்ம உள் மாவட்டங்களில் பார்க்குறோம். கடலோர பகுதியில் நம்ம சென்னை போன்ற பகுதியில் 38 வரைக்கும் நமக்கு வரது நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் உள்ள இப்போ திருவேற்காடு பூந்தமல்லியில் அங்கேயும் 40 டிகிரி 41 டிகிரி பார்க்குறோம். பர்டிகுலராக இந்த கொங்கு இடங்களான நமக்கு சேலம், நாமக்கல், ஈரோடு இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இன்னும் மேலும் இதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்கும்னு தெரிகிறது. ஏன்னா பெரிய கோடை மழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து வர நாட்களால் இந்த வறண்டு கரண்டுக்கு இருக்கிறனால மேலும் அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர்ன் நம்ம ஜூன் மே போக நமக்கு அப்படியே மேற்கு திசை காற்று நமக்கு வரும். ஸோ இன்னும் நம்ம வறண்ட காற்று மேல் ராயல்சீமா, இந்த கடப்பா பகுதிகள் இங்கிறதெல்லாம் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் வந்து வட உள் மாவட்டங்கள், வட தமிழகம் எல்லாமே வந்து வெப்பம் தொடர்ந்து இது மாதிரி தான் இருக்கும். கன்னியாகுமரி போன்ற சில இடங்களில் நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வால்பாறை பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீலகிரியில், ஊட்டி, அது கூடலூர், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலையொட்டி பகுதியில் இங்கே மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய மழைக்கான வாய்ப்பு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வறண்ட நிலை ப்ளஸ் இந்த எல்னினோ இது ரெண்டோட இம்பேக்டில் நமக்கு தொடர்ந்து பார்க்கும்போது வெப்பம் வந்து கடைசி வாரம் மே முதல் வாரத்தில் இன்னும் அதிகரிக்கும் தான் நமக்கு தோன்றும். போன வருஷம் ஏப்ரல், மே இதில் எல்லாமே நமக்கு மழை அதிகமாக கொடுத்துருந்தது. ஏன்னா நம்மளுக்கு மான்சூனுக்கு முன்னாடியே இங்கே வந்து கோடை மழை நிறைய கொடுத்துட்டு இருந்தது. ஒரு தட்பவெப்பமான சூடு இருந்தாலுமே இது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மே மாதத்தில், இல்லை இந்த மாதம் கடைசியில்? ஏற்கனவே கடைசியை நோக்கி வந்துட்டோம். ஏப்ரலில் பெருசாக இல்லை. அடுத்த 2 வாரங்களுக்கு பெரிய மழை இல்லை. எக்ஸப்ட் கன்னியாகுமரி மாவட்டம், அந்த வால்பாறை பகுதிகள், நீலகிரியில் சில பகுதிகள், கொடைக்கானலில் ஏதோ ஒரு நாட்கள் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி மழைக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மேபி மே 2வது வாரத்துக்கு அப்புறம் நம்ம மிட் மேல நம்ம பார்க்கலாம் ஏதாவது வந்து மழை வருதா, இல்லை மேலடுக்கு சுழற்சி இல்லைங்க நமக்கு தென் தமிழகத்து பக்கத்தில் வரும்போது அப்போ மேகம் கொஞ்சம் வரும். அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தவிர இல்லைனா மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குன்னு நமக்கு தெரியுது. பட் நமக்கு ஜூன் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு மாறிடும். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஜூன்லேருந்தே நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மாதம் எப்படியாவது கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கணும். மிட்மேல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ட் இருக்குது. மேபி அந்த கடைசி 2 வாரங்கள் ஏதாவது வெப்பசலன மழை கொஞ்சம் நல்லாவே பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். செகண்ட் வீக், தேர்ட் வீக்லேருந்து ஏதாவது மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பொதுவாக பார்க்கும்போது வெப்பம் தான் அதிகம். இன்னும் இங்கே இப்போ 40 டிகிரினா 1 டிகிரி இன்னும் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கே தவிர கடைசி நாட்கள் ஏப்ரல்லையும் சரி மே முதல் வாரத்துலையுமே வெப்பம் அதிகரித்து தான் காணும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கக்கூடிய வெப்பநிலை, உணரக்கூடிய வெப்பநிலை இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 35-38 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் உணரக்கூடியது வந்து 45 டிகிரி செல்சியஸ் வரையும் உணரக்கூடியது. ஹை ஸ்வெட் ஆகுது இது பார்த்தீங்களா? ஸோ சென்னை வாசிகள் நீங்கள் எப்போ ட்வீட் போட்டாலும் இதை கேட்பாங்க, என்ன உங்களுக்கு? ஸோ சென்னை வந்து நம்ம சென்னையாக இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரி கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடலுக்கு அருகே இருக்கிறனால அந்த கடலுக்கு அருகே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கடல் காற்று மத்தியானம் 1 மணி 2 மணி கடல் காற்று உள்ளே வந்துவிடும். பட் ஸ்டில் அந்த கடல் காற்று உள்ளே வந்தாலுமே வந்தால் ஒரு 34-35 கிட்ட நமக்கு டெம்பரேச்சர் வந்துடும். பட் அந்த வரதுக்கு முன்னாடி அந்த போர்ஷன் ஏர்லி மார்னிங்ஸ் 10-11 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 37-38 டிகிரி ப்ளஸ் ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 50-60% இருக்கும். ஸோ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரியல் ஃபீல் அப்படின்றது கிட்டத்தட்ட 45-50 டிகிரி வரைக்குமே இருக்கும். இதே நீங்கள் உள் மாவட்டங்கள் இப்போ நீங்கள் ஈரோடு, நாமக்கல், கரூர்லாம் பார்த்தீங்கன்னா 41 டிகிரி 42 டிகிரி வரைக்கும் போகும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும், ட்ரை ஹீட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வரதுக்கு அப்படியே நீங்கள் உச்சி வெயிலில் நீங்கள் ஒரு குடவெல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ட்ரையாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி கசன்ட்டு அந்த மாதிரி ஒரு அந்த நமக்கு உடம்புக்கு அப்படி ஹீட் இருக்காது. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே வந்து நம்ம காற்றுப்படும் போது நமக்கு வந்து அப்படியே அந்த மேலே நம்ம வேர்வை இருக்கிறனால நமக்கு அப்படியே அந்த குளிர்ச்சி லைட்டாக வரும். நமக்கு பாடியும் கூலாக வச்சுக்கும். பட் நீங்கள் அங்கே ட்ரை ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வறண்ட காற்று இருக்கனால நீங்கள் அது டைரெக்டாக அந்த இது எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அதில் ஒரு பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த உள் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 12 மணிலேருந்து நமக்கு 11-12 மணிலேருந்து அவங்களுக்கு ஒரு 4 மணி வரைக்குமே வச்சுக்கலாம். ஈவன் 5 மணி 4:30 மணி 5 மணிக்கே அங்கே 40 டிகிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த நிலை வந்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக்க நன்றி. அடுத்த 2 வாரங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க போகிறது. குறிப்பாக வட மாவட்டங்கள், சென்னை வாசிகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் செய்தி இருக்குது. நம்மளுக்கு இந்த கடல் காற்று ஒரு 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 அனுகூலமாக இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை வந்து நம்மளுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். இரவு நேரங்களில் அது குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.